வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ் கொடுத்துருக்கிற திருக்குறள் டாப்பிக்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்தெந்த டாப்பிக் எடுத்துக்கணும்னா, பொறை உடைமை அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து தான் ஒரு 5 திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். முதல் குறள் பார்த்திங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது, தன் மீது குழிப்பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகளின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும். தன் மீது குழிப்பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகளின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும். அதுதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்த தலை. அடுத்து, பொறுத்தல் இழப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதினும் நன்று. பொறுத்தல் இழப்பினை என்றும் அதனை மறத்தல் அதினும் நன்று. அதாவது, அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அந்த தீங்கை அறவே மெருந்து விடுவது நல்ல சிறந்த பண்பாகும். அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அந்த செய்த தீங்கை மறந்து விடுவதே சிறந்த பண்பாகும். அதுதான் பொறுத்தால் இழப்பினை என்றும் அதனை மறத்தால் எனினும் நன்று. அடுத்தது, மூன்றாவது குறள் பார்த்திங்கன்னா, இன்மையுள் இன்றுமை இருந்தோரால் வன்மையுள் வன்மையை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது, வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினை வரவேற்க முடியாதது. வறுமையிலும் கொடிய வறுமை என்னன்னா, வந்த விருந்தினை வரவேற்க முடியாதது. அதுபோல வலிமையிலே பெரிய வலிமை எதுனா அறிவியலின் செயலை பொறுத்து கொள்வது. அதான் இன்மையுளின் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது, வறுமையிலே கொடுமை வருவதுனா நம்மை நாடி வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது. அதே போல் வலிமையில பெரிய வலிமை என்னன்னா அறிவியல், அதாவது அறிவில்லாதவர்களின் செயலை பொறுத்து கொள்வதே பொறையுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நிறையுடைமை நீங்க வேண்டின் பொறையுடைமை போற்றி உலகப்படும். நிறையுடைமை நீங்க வேண்டா வேண்டின் பொறையுடைமை போற்றி உலகம். அதாவது, பொறுமையின் உறைவிடமாக இருப்பவர்கள்தான் நிறைவான மனிதன் என்று புகழும் உலகம். அதாவது பொறுமை ஒன்றை மட்டும் உறைவிடமாக இருப்பவரை தான் நிறைவான மனிதன் என்று இந்த உலகம் புகழுமா. அதான் நிறையுடைமை நீங்க வேண்டின் பொறையுடைமை போற்றி உலகப்படும். அது கடைசி 5வது குறள், ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது, தமக்கு இழைக்கப்படும் தீமைகளை பொறுத்து கொள்பவரை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள். தமக்கு இழைக்கப்படும் தீமைகளை பொறுத்து கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள். பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாக கருத மாட்டார்கள். அதுதான் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பார் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.